Welcome back to my channel Easy Grammar, my dear subscribers and students. Welcome back my dear 10th students. நம்ம past tense பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த past tense கேட்டகரியில simple past tense அதுக்கு keywords வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அடுத்து past continuous, past perfect continuous க்கு உண்டான keywords இதோ உங்க பார்வை. இப்போ நம்ம future பத்தி பார்க்க போறோம். future tense. அந்த future tense பத்தி பார்க்கும்போது அதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் என்ன அப்படின்னு சொன்னா, to express an action that begins at a பாருங்க, to express an action that begins at a certain future moment. இதுதான் இந்த பாயிண்ட்ஸ் தான் நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு சொன்னா மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்க. எதுக்கு? ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, she will come here on Sunday. அப்போ to express an action that begins at a certain moment, certain future moment அப்படிங்கிறதுக்கு future tenseல வந்து எக்ஸாம்பிள் வந்து இது. ஓகேவா? அடுத்தபடியா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, future continuous நம்ம வந்து பார்க்க போறோம். இதுக்குண்டான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, to express an action that is in progress at sometime in future. To express an action that is in progress at some time in future moment. இத கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம், future moment. இப்ப இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன, எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா, we shall be traveling to மும்பை. இப்ப இதுக்கு முன்னாடி on Friday next week. இத கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். On Friday next week we shall be traveling to Mumbai. இப்போ இங்க future continuous உண்டான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, to express an action that is in progress at some time in future அல்லது in future moments. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா, on Friday next week, we shall be traveling to Mumbai. Future continuous. இப்போ இந்த இடத்துல shall அப்படிங்கக்கூடியது future, be plus ingங்கிறது வந்து continuous. be form verb-க்கு பதிலா be வந்துருச்சு. be plus traveling அப்படிங்கிறது V4. ஆகையினால இது என்ன டென்ஸ் ஆயிடுது அப்படின்னு சொன்னா, future continuous tense ஆயிடுது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது future, இது future continuous. இந்த ரெண்டுக்கும் உண்டான keywords உங்க பார்வைக்கு. tense. இப்போ நாம future perfect நம்ம என்ன செய்யறோம்னா
பார்க்க போறோம். இதுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா to express an action that is completed before a given moment in future. Before a given moment in future. Future perfect க்கு நீங்க மைண்ட்ல வச்சுக்கிடக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா to express an action that is completed before a given moment in future. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா we shall have reached Goa by Monday. We shall have reached Goa by Monday evening next week. Okay வா? இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த இது. அடுத்தபடியா நம்ம future perfect continuous tense நம்ம என்ன செய்யறோம்னா பார்க்க போறோம். அதுக்கு நீங்க மைண்ட்ல வச்சுக்கிடக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா to express an action that will begin before a definite moment in the future will continue up to that moment and will be in progress even at that moment. இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா by 8 a.m. I shall have been reading the newspaper for 2 hours. இப்போ இந்த future perfect continuous. இப்ப பாருங்க shallங்கிறது future, have been, haveங்கிறது have form verb, been அப்படிங்கிறது V3, V3 என்னது been. அப்ப have plus V3 வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே perfect tense னு நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி இந்த shall அப்படிங்கக்கூடிய அந்த ஃபியூச்சருக்கு உண்டான வேர்ட் வந்து இருக்குது இல்லையா? அதனால இது வந்து என்னது அப்படின்னா future perfect. இங்க பாருங்க இந்த been B form verb, reading V4. அப்போ B plus V4 வந்தா continuous tense. அப்போ future perfect continuous tense. இப்படிதான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஐடென்டிஃபை பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி B form verb அப்படி அதாவது B form verbக்கு அடுத்து V4 வரணும் continuous tense. ஒரு have form verbக்கு அடுத்து V3 வரணும் perfect tense. இத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த future perfect continuous tenseக்கு உண்டான keyword உங்கள் பார்வை